பொறுமை நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை தானே. ஆனா நிஜமாவே இதுக்குள்ள எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா ஒரு புது ஆங்கிள் பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? இந்த பொறுமைங்கிறது அது என்ன? சிலருக்கு மட்டும் பிறக்கும் போதே வர்ற ஒரு குணமா, இல்லனா நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சு வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லா? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு கிடைக்கிற பதில் நம்ம லைஃபையே பார்க்குற விதத்தை மாத்தி போட்டுடும். வாங்க முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பொறுமைக்கும் வெற்றிக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன். இது ஏதோ சும்மா சொல்றதில்ல, உண்மையிலேயே நம்மளோட சாதனைகள் எவ்வளோ பெருசா இருக்க போகுதுங்கிறது நம்ம கிட்ட எவ்வளோ பொறுமை இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அதாவது, உங்களால எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன செடியை வளர்க்கறதுக்கே வாரக்கணக்குல பொறுமை தேவைப்படுது இல்லையா? அப்ப வாழ்க்கையில பெரிய இலக்குகளை அடைய எவ்வளோ பொறுமை தேவைப்படும்? ஆக நம்ம பொறுமையோட லிமிட்டு தான் நம்ம வெற்றியோட லிமிட்டையும் முடிவு பண்ணுது. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்மில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அவனுக்கு பாரு எவ்வளோ பொறுமை, எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, உண்மையிலேயே பொறுமைங்கிறது பிறவியிலேயே வர்ற ஒரு குணம்தானா, இல்ல நம்மளால அதை கத்துக்க முடியுமா? இங்க ரெண்டு விதமான மனநிலை இருக்கு. ஒன்னு, பொறுமைங்கிறது ஒரு பிறவி குணம், அதை மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிற ஃபிக்ஸட் மைண்ட் செட். இன்னொன்னு, இல்ல, பொறுமைங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற மசில் மாதிரி, பிராக்டிஸ் பண்ண பண்ண அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நம்புற growth மைண்ட் செட். இதுல அந்த ரெண்டாவது பார்வை தான் நமக்கு உண்மையான பவரை கொடுக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்மளால வளர்த்துக்க முடியும் நம்புனா அதோட கண்ட்ரோல் நம்ம கையில இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஸ்கில்ல வளர்க்கறது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. இதுக்கு நம்மளோட கான்ஷியஸ் எஃபர்ட், அதாவது ஒரு முழு கவனத்தோட முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் இதை நம்ம பயிற்சி செஞ்சே ஆகணும். அப்ப இந்த பொறுமைங்கிற மசில பில்ட் பண்றதுக்கு எங்க ஜிம் இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்ல விஷயம் என்னன்னா, அதுக்காக நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கை தான் அதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்ட். எங்க பிராக்டிஸ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்புகள் நம்மள சுத்தி எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. நாம தான் அதை சரியா பார்க்கணும். இங்க பாருங்க, கடுமையான வெயில், தாங்க முடியாத குளிர், திடீர்னு வர்ற உடம்பு சரியாலாம போறது, யாராவது நம்மள மதிக்காம பேசுறது, ஏன் நம்மள பத்தி தேவையில்லாம அவதூறு பேசுறது, இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு கோபம் வர்றது சகஜம். ஆனா நாம இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா பார்க்காம பொறுமையா பிராக்டிஸ் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா பார்க்கணும். அந்த நேரத்துல கோபப்படாம அமைதியா அதை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ற ஒவ்வொரு செகண்டும் நீங்க அந்த பொறுமைங்கிற மசலை தான் பில்ட் பண்றீங்க. சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்படி பொறுமையா வளர்த்துக்கிட்டே போனா அதோட இறுதி நிலை என்னவா இருக்கும்? அதை விளக்கறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இருக்கு. ஒரு கொல்லனோட பட்டறைய மனசுல நினைச்சு பாருங்க. அங்க ஒரு பெரிய சம்மட்டி இருக்கு. அதுக்கு கீழே அசையாம கெட்டியா ஒரு பட்டறை கல் இருக்கு. இது ரெண்டு தான் நம்மளோட உருவகம். அந்த சம்மட்டி ஓங்கி ஓங்கி அந்த பட்டறை கல்ல அடிக்குது. ஆனா என்ன ஆகுது? ஒவ்வொரு அடிக்கும் அந்த கல்லு நுறுங்கிடுதா? இல்லையே. அது கொஞ்சம் கூட அசையாம எந்த டேமேஜும் இல்லாம அப்படியே உறுதியா நிக்குது. வர்ற எல்லா அடியையும் அமைதியா ஏத்துக்குது. இப்போ இந்த உருவகத்தோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் உண்மையான பொறுமையையும் சுய ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கிட்டா அவன் அந்த பற்றைக்கல் மாதிரி மாறிடுவான். வாழ்க்கைங்கிற சம்மட்டி, கஷ்டம், வலி, சோதனைன்னு எத்தனை அடிகள் அவன் மேல இறக்குனாலும் சரி, அவன் அதனால பாதிக்கப்படாம உடையாம உறுதியா நிப்பான். இதுதாங்க பொறுமையோட அல்டிமேட் லெவல். இந்த ஆழமான உருவகத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் ஞானி ஸ்ரீராமகிருஷ்ணர் தான். பாருங்க, அவரோட ஞானம் இன்னைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வழிகாட்டியா இருக்கு. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கான வழிகளை தான் இப்ப பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 3 விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1, பொறுமைங்கிறது ஒரு பிறவி குணம் இல்ல, அது ஒரு ஸ்கில். நம்மளால அதை கத்துக்கிட்டு வளர்க்க முடியும்னு ஆழமா நம்புங்க. 2வது, உங்களை கடுப்பேத்துற டிராஃபிக் ஜாம்ல இருந்து உங்களை யாராவது தப்பா பேசுறது வரைக்கும் எல்லாத்தையும் உங்க பொறுமைக்கான ட்ரெயினிங்கா பாருங்க. 3வது, உங்க இலக்கு என்னவா இருக்கணும்னா அடிக்கிற சம்மட்டியா இருக்கிறதில்ல, அடிய தாங்குற அந்த பற்றைக்கெல்லாம் மாறணும். அவ்வளவுதான். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு சின்ன சவால, எந்த ஒரு அடிய பொறுமையோட எதிர்கொண்டு உங்களை அந்த பட்டறைக்கல்லா மாத்துறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க போறீங்க? யோசிங்க. பதில் உங்க கையில தான் இருக்கு.